நேற்று ஈவினிங் போல் அப்பா வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கி கொடுத்துட்டாங்களோ, எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். இன்றைக்கி மதியம் தான் ஞாபகம் வச்சா சரின்ட்டு ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. அதனால் பக்கெட்டில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஊறட்டணும். ஈவினிங் போல் வெளியவே கழுவுனேன். ஏன்னா உள்ளே கழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தொலியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தான் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேகத்துக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சமாக தோசை மாவு இருந்தது. அதை இட்லி ஊற்றலாமா தோசை ஊற்றலாமா அப்படின்னு முழிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தோசை ஊற்றினாலும் பத்தாது, இட்லி ஊற்றினாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டு பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டு பணியாரத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பணியாரம் ஊற்றிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்துட்டு தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே உப்புமா தான் செஞ்சுட்டு இருந்தேன் ப்ளைனாக. பணியாரமும் ஊற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சாப்பாடு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இந்த என்னோடய லைஃப்பில் நடக்காது. பட் ஆனால் 4 நாளைக்கு முன்னாடியே நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தது. வாங்கிட்டு வந்தோம். பட் அது உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன்.